உங்க பர்சன் இந்த நொடி பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள ஒரே ஒரு விஷயத்த தான் யோசிக்க சொல்றாங்க. ஸ்டே ஆப்டிமிஸ்டிக் அபவுட் லவ் லைஃப். இந்த காதல் வாழ்க்கைய பத்தி ரொம்ப பாசிட்டிவா இருக்க சொல்றாங்க. ஏன்னா, அவங்க இந்த செப்பரேஷன ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்போறாங்க. நிச்சயமா நீங்க வந்து நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல தான் இருக்கீங்க. அதில சந்தேகமே தேவையில்ல. ஆனா வந்து மனம் தளர விட வேண்டாம் அப்படின்னு தான் சொல்ல விரும்புறாங்க உங்களுக்கு. இந்த நொடி அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்படி வந்து இந்த செப்பரேஷன வந்து முடிவுக்கு கொண்டு வரப்போறோம். கிவ் யுவர் ரிலேஷன்ஷிப் எ சான்ஸ். அவங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி ஒரு சந்தர்ப்பம் தர போகிறீங்களா இல்லையா, என்ன பண்ண போகிறீங்க, விட்டுட்டு போக போகிறீங்களா, இல்லைனா வந்து இன்னும் அவங்களுக்காக காத்துட்ருக்கீங்களா, என்ன உங்கள் மனசில் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. இப்போ உங்கள் மனசை ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிட்டு இருக்கிறது நீங்கள் என்ன பண்ண போகிறாங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற குழப்பமும் அவங்களுக்கு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பேஷனேட் லவ். இது உங்கள் மேலே ரொம்ப அலாதியான அன்பு வச்சுட்ருக்காங்க, என்ன ஒழிஞ்சிட்ருக்கு. இட்ஸ் சேஃப் ஃபார் யூ டு லவ். அவங்கள நேசிக்கிறதுல உங்களுக்கு எந்த பயமும் தேவையில்லை அப்படின்றாங்க. இந்த பர்சன் வந்து சும்மா மட்டும் யோசிச்சுட்டு இல்லை, உங்கள்கிட்ட எப்படி காதலை சொல்கிறதுன்னு யோசிச்சுட்ருக்காங்க. அடுத்தது வந்து மேரேஜ் பிளானிங்கும் உங்கள் மைண்டில் இருக்குது. அதில் வந்து ஒரு சந்தேகம் உங்களுக்கு தேவையில்லை. மேன் ஹோல்டிங் அ ஹார்ட். இப்போ வந்து காதலை இதயத்தை கையில் பிடிச்சி சுற்றிட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு எண்ணம் மனசில் ஓடிட்டுருக்கிறது, எப்படி இந்த செப்பரேஷனை முடிக்க போகிறேன், நீங்கள் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பீங்களா, என்ன பண்ண போகிறீங்க. ஏன்னா காதல் வந்து அவங்களுக்கு எல்லாம் மீறி போயிட்டுருக்கு. இட்ஸ் லைக் ஹோல்டிங் தேர் ஹார்ட். பார்த்தீங்க அப்படின்னா கையில் வச்சுட்டு சுற்றிட்டுருக்காங்க. இட்ஸ் லைக் இதுக்கு மேலே அவங்களால வந்து இதை வந்து தள்ளி போட முடியாது. ஏன்னா வந்து இந்த காதல் தள்ளி போட்டு உங்களை இழந்து அதனால் வர பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற நேரம் இப்போ உங்களை ஃபேஸ் பண்ணிடலாம். இது வந்து ஸ்பிரிச்சுவல் லவ் அவங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. பார்த்தீங்கன்னா டெம்பிள் பாத் ரொம்ப ரொம்ப அழகான காதல் இது. அது இல்லாமல் ஸ்பிரிச்சுவலி ப்ரொடெக்டட் காதல் இது. அவங்களுக்கு நல்லாவே தெரியும். மேபி இது சோல்மேட் இல்லைனா ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியாக இருக்கலாம். கிட்டத்தட்ட ரெண்டுமே பிளாக்கேஜாக வருது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹீலர் ஆஃப் த ஏஜஸ், உமன் ஹோல்டிங் அ காயின், ரெண்டு வந்து பிளாக்கேஜாக வருது. ஸோ இந்த நொடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால சில விஷயங்களை வந்து மேபி ஃபேமிலியாக இருக்கலாம் ஹீல் பண்ண முடியாமல் இருக்கிறது, இல்லைனா வந்து ஹீல் பண்ணுறதுக்கு சிலர் விடமாட்டேன்றாங்க. அந்த எனர்ஜி தான் இங்கே பார்க்குற பிளாக்கேஜ் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப. மேபி அதை தான் உங்ககிட்ட அதை பற்றி தான் அவங்க எண்ணங்கள் ஓடிட்டுருக்கு இப்போ. ஸோ ஏதோ ஒரு பிளாக்கேஜ் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க திரும்ப ட்ரை பண்ணுறாங்க. திரும்ப அவங்க செப்பரேஷன் கண்டினியூ பண்ணுறதுக்கு நீங்கள் மட்டும் காரணம் இல்லை. அவங்களுக்கு நல்லாவே தெரியாது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான காதல் அப்படின்னு. ஏதோ ஒரு தடை அவங்க ஃபீல் பண்ணாங்க. லெட்ஸ் லெட்ஸ் ஆஸ்க் தெம். அவங்களே கேட்போம், என்ன தடை, எதனால் வந்து அவங்க வரல. உங்கள் மேலே கொள்ள காதல் இருக்குது. அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பிளானிங் வந்து வெறும் வந்து காதலை சொல்கிறது அப்படிலாம் கிடையாது. காதல் வந்து கைகளை வச்சுட்டு தான் சுற்றிட்டுருக்காங்க. பட் ஏதோ ஒரு தடை. வை திஸ் பிளாக்கேஜ். உங்கள் உலகம் ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா த வேர்ல்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செக்யூர்டாக இருக்கும். உங்கள் உலகம் இங்கே பாருங்கள் டெம்பிள் பாத் அதுதான். பட் உங்கள் உலகத்துக்குள்ளே வர ட்ரை பண்ணுறாங்க. 7 ஆஃப் பென்டிகல்ஸ் அண்ட் நைட் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. ஸோ ஹார்ட் ஒர்க் போட்டுட்ருக்காங்க. சொல்லுங்க மேபி ஃபேமிலி பிளாக்கேஜ் இருக்கலாம், இல்லைனா வந்து நம்ம யூஸ்வலாக பண்ணுற பேரண்டல் கண்ட்ரோல். சரி நீ போனா நான் வந்து பணம் தர மாட்டேன், நீ போனா போய்க்கோ அப்படின்ற மாதிரி ஏதோ விஷயங்கள் இருக்குது. அதனால தான் அவங்க வந்து லைக் சொந்த காலில் நிற்கிறதுக்கு ஏதோ முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன், ஏதோ ஒரு இன்சிடெண்ட்காக காத்துட்ருக்காங்க. அது நடந்த அடுத்த செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா அவங்க முன்னாடி இருப்பாங்க. இட்ஸ் லைக் வெயிட்டிங் ஃபார் த ரைட் மூமெண்ட். இங்கே பாருங்கள் ஸ்ட்ரென்த் வந்து காதலை சொல்கிறதுல அவங்களுக்கு பயமோ இல்லை வந்து என்ன ஆகும் அப்படிங்கிற குழப்பமோ இல்லை. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்காங்க. ஏன்னா நீங்கள் அவங்களை நேசிக்கிறீங்க அப்படிங்கிற குழப்பம் அவங்க இல்லையா, நேசிக்கிறீங்களா இல்லையான்ற குழப்பம் உங்களுக்கு இல்லை. நீங்கள் நேசிக்கிறீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதை சொல்கிறதுக்கு பயமும் அவங்களுக்கு இல்லை. அதில் வந்து அவங்க தெளிவாக இருக்காங்க. பட் சூழ்நிலை தான் அவங்கள தடுத்துட்ருக்கு. இதுதான் இப்போ உங்கள் மனசில் ஓடிட்டு இருக்குது. எப்படி வந்து உங்கள் உலகத்துக்குள்ளே அவங்க வரப்போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியல. இங்கே பாருங்கள் 7 ஆஃப் வான்ஸ். கண்டிப்பாக வந்து இதுக்காக போராட போகிறாங்க. அதுதான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. டாட்டர் ஆஃப் பென்டிகல்ஸ் அண்ட் மதர் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. ரெண்டு ஃபெமினன் எனர்ஜி வந்து பிளாக்கேஜ். நான் சொல்கிறேன் இது வந்து மதர் ஃபிகராக இருக்கலாம் அப்படின்னு. ஸோ டாட்டர் ஆஃப் பென்டிகல்ஸ். ரெண்டு ஃபெமினன் எனர்ஜியை பற்றின உண்மை வந்து அவங்களுக்கு மேபி அவங்க வாழ்க்கையில் ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்களாக இருக்கலாம். அவங்கள பற்றின ரகசியம் இந்த பர்சனுக்கு இப்போ ரீசெண்டாக தான் தெரிஞ்சிருக்கு. இட்ஸ் லைக் ரொம்ப ஓவர் கண்ட்ரோல். மதர் ஆஃப் இது பார்த்திங்கன்னா சோட் எனர்ஜி. ஸோ இட்ஸ் லைக் நார்சிசிஸ்டிக் மதர். இப்போ பார்த்தாலும் கண்ட்ரோலில் வைக்கிற கேரக்டர். மேபி அவங்களோட சிஸ்டர், இல்லைனா ஒரு சிலருக்கு இந்த பர்சனுக்கு ஏதாவது டாட்டர் இருக்கலாம் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் சம்திங். ரெண்டு ஃபெமினன் எனர்ஜி அவங்க வந்து அவங்க ரொம்ப மரியாதை வச்சுருந்தவங்க, ரொம்ப நேசிச்சுட்டு இருந்தவங்க.
அவங்கள பற்றின ரகசியங்கள் வெளியே வந்துக்கிறது. மேபி சிஸ்டர் ஃபிகர் 2 பேரும் சேர்ந்து இந்த பர்சனை வந்து ட்ராப் பண்ண ட்ரை பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிக்கலாம். யாரா வேணா இருக்கலாம். இந்த மதர் ஆஃப் சோல்ஸ் காமிக் எனர்ஜியாக கூட இருக்கலாம். தேர்ட் பார்ட்டி காசுக்காக இட்ஸ் லைக் சிலர் மோஸ்ட்லி இந்த பர்சன் மெயினாக இங்கே உமன் ஹோல்டிங் எ காயின் இதுதான் பிளாக்கேஜ். அவங்க வந்து இந்த பர்சனோட காசை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த பர்சன் ஏர்ன் பண்ணுற விஷயம் அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு பெரிய சோர்ஸ். ஸோ அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு காரணம் பணம் ஒரு பெரிய விஷயம். அதனால தான் இங்கே டாட்டர் ஆஃப் பென்டிகல்ஸ் இருக்கலாம். ஸோ அவங்களோட அந்த பாஷ் லைஃப்பை இழக்க விரும்பலை. இல்லைனா வந்து இந்த பர்சன் வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னா இனிமேல் அவங்க மூலம் வர எந்த விதமான இன்கமும் உங்களுக்கு வராது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ மேபி அதனால தான் இந்த பர்சன் வந்து தனியாக ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. அது சக்ஸஸ் ஆனோன்னு நிச்சயமாக அவங்கக்கிட்ட வராங்க. மேபி ஃபேமிலி பிஸ்னஸ்லேருந்து வந்து தனியாக வைக்கிறதுக்கான விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கலாம். இல்லைனா இந்த ஃபேமிலி விட்டுட்டு எப்படி வர்றது அப்படிங்கிற யோசனை. கண்டிப்பாக அந்த பர்சன் சும்மா இல்லை, அதுக்கான எஃபர்ட்டும் ஒர்க்கும் போட்டுட்டு தான் இருக்காங்க. நிச்சயமாக அவங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும். 5 ஆஃப் பென்டிகல்ஸ் மேபி இந்த ஃபேமிலி வந்து அவங்கள மிரட்டியிருக்கலாம். இல்லைனா ஃபேமிலி டிஸ்பியூட், ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் போயிட்டுருக்கு. இது ரெண்டும் உங்கள் கைகளில் கிடைக்கக்கூடாது அப்படின்னு அதாவது கல்யாணம் உங்கள் கைகளில் வந்து சேரக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இது எஸ்பெஷலி இந்த பர்சன் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு பின்னாடி, இதெல்லாம் உனக்கு தெரியாது. இல்லைனா மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் இவ்வளோ சீரியஸாக இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்கல. அதுதான் அவங்க சொல்லுங்கள். இட்ஸ் லைக் கீழே விழுந்தது. நான் இது கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் என்ன எனர்ஜின்னு. ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். இது வந்து உங்கள் கைகளில் சேரக்கூடாதுன்னு தான் இந்த 2 ஃபிகரும் வந்து இது ஃபிகர்னா அந்த ஃபிகர் இல்லை, 2 ஜென்மாக்கள் ஜீவன்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு 8 ஆஃப் சோர்ஸ் இந்த பர்சனை கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. மேபி இது வந்து அண்டர் த டேபிள் டீல், இட்ஸ் லைக் ஸ்னீக்கி டீல். சப்போஸ் இதை மீறி இந்த பர்சன் உங்ககிட்ட வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். உனக்கு வந்து பதவி தரோம், எனக்கு வந்து இவ்வளோ காசு தரோம், இவ்வளோ சொத்து தரோம், நான் வந்து எனக்கு இவ்வளோ பேரை தெரியும், நீ கேட்குற விஷயங்களை நான் வந்து பண்ணித்தரேன், நீ வந்து போகாது அப்படிங்கிற மாதிரி மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணலாம். குழப்பறதுக்கு இட்ஸ் அ பிளாக்கேஜ். என்ன பார்த்தீங்கன்னா 2 ஆஃப் சோர்ட்ஸ், 8, 7 ஆஃப் பென்டிகல்ஸ், ஜட்ஜ்மெண்ட். 7 ஆஃப் பென்டிகல்ஸ் இங்கே இருக்குது. எதனால் இவங்க இதை பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த பர்சன் வந்து ஹார்ட் ஒர்க் போட்டு தனியாக ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க நேராக உங்ககிட்ட தான் வந்து நிற்பாங்கன்னு இவங்களுக்கு தெரியும். இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நல்லாவே தெரியும். இல்லைனா இது ஹூவர் இட் இஸ் காமிக் எனர்ஜி. ஸோ இப்படி செய்கிறனால இந்த நியாயம், அதாவது நியாயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த பர்சன் வந்து நீங்களும் இந்த பர்சனை கல்யாணம் பண்ணிக்கிறது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இன்டெசிஷன், ஒரு குழப்பத்தில் வச்சுக்கிறது. ஸோ இந்த பர்சன் வந்து டெம்ப் பண்ண ட்ரை பண்ணது. இட்ஸ் லைக் யாருக்குமே ஒரு சலனம் வரலாம், அதை வந்து சலனப்படுத்தி பார்க்குறது. ஸோ இதுதான் வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு. இதை ஃபுல்லாக உங்கள் பர்சன் வந்து இந்த ரீடிங் மூலம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதுதான் நடந்துகிட்ருக்கு, இந்த மாதிரி முயற்சிகள்லாம் என்னை சுற்றி நடந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த பர்சன் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்ல விரும்புகிறாங்க? இந்த பர்சன் வந்து என்ன வேணால் முயற்சி பண்ணிட்டோம், என்னோடய சந்தோஷம் நீ தான் அப்படின்ட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா த ஹாப்பினஸ் ஐ ஃபீல் வித் யூ ஸ்கேர்ஸ் மீ. ஸோ அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அது கொஞ்சம் சில சமயம் வந்து அவங்களுக்கு பயமாக கூட இருக்குது. இவ்வளோ அனுபவிச்சிருக்கேன்னா நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி. அதனால தான் நம்ம இந்த மேன் ஹோல்டிங் ஹார்ட் அந்த எனர்ஜி வெளியில் வந்து நம்மளுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் இந்த பர்சன் உங்களை கால் பண்ண போகிறாங்க, ஃபோன் கால். நான் சொன்ன மாதிரி தான் 8 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த பர்சன் கிட்டேருந்து கால் வரலாம். ஓ மை காடு, இந்த ஃபோன் கால் இன்றைக்கி மார்னிங் அப்லோட் பண்ண 5D ரேடியோவில் பாருங்கள், ஃபோன் கால் தான் மெயின் கான்செப்டே. ஸோ அவங்க வந்து எந்த சூழ்நிலையில் உங்களுக்கு ஃபோன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. ஐ விஷ் ஐ குட் ஹாவ் டன் திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி. பாஸ்ட்டில் வந்து அவங்க எதாவது சொதப்பிட்டாங்க, சின்ன விஷயங்களை சொதப்பிட்டாங்க, கொஞ்சம் நான் வேறு மாதிரி டீல் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஐ மிஸ் த சவுண்ட் ஆஃப் யுவர் வாய்ஸ். உங்கள் வாய்ஸ் கேட்குறத வந்து அவங்க ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ யுவர் வாய்ஸ் இஸ் ஸோ யூனிக். இல்லைனா வந்து நீங்கள் பேசின விஷயங்கள், நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயங்கள், அதை வந்து அவங்க மனசில் இல்லைனா அவங்க காதில் திரும்ப திரும்ப ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. அது ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. இந்த நொடி பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கவலை கலந்த காதல் தான் இருக்குது. இது எப்படி நான் மீண்டு வரப்போகிறேன் அப்படின்ற அந்த விஷயம் தான் இருக்குது. அதனால தான் உங்களை வந்து ஸ்டே ஆப்டமிஸ்டிக்னு சொல்கிறாங்க. என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி அவங்க வருவாங்க. நீங்கள் வந்து அதுக்காக மனசு உடைஞ்சு போகணும்னு அவசியம் இல்லை. என்ன குழப்பம் வந்தாலும் சரி, எவ்வளோ தடைகள் வந்தாலும் சரி, அவங்களுக்கு கிடைக்கிற சரியான தருணத்தில்
நிரந்தரமா உங்ககிட்ட வந்து வரும்போதே வந்து கல்யாணம் ஃபஸ்ட்டு நீங்க இந்த பிரேக் முடிஞ்சு உங்கள பார்க்க வரும் அந்த ஃபர்ஸ்ட் டேவே அவங்க கல்யாணத்த பத்தி பேச போறதில்ல. பட் வந்து உங்ககிட்ட இந்த விஷயங்கள சொல்லிற போறாங்க. இம்மீடியட்டா அது நடக்காது. ஏன்னா இவ்ளோ இவ்ளோ விஷயங்கள அவங்க ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு. ஆனா உங்ககிட்ட வந்து சொல்லிடுவாங்க ஓப்பனா. இது நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். இதெல்லாம் பிரச்சனை போயிட்டுருக்கு. இது சால்வ் ஆகறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் குடு. இந்த மாரி விஷயங்கள் வந்து நீங்க கூடிய சீக்கிரம் இந்த பெர்சன் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். ஜி சாரம், காட் பிளஸ் யூ.